அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உலகளாவிய அளவிலே வாழக்கூடிய தமிழ் மக்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, தமிழ் தொண்டாற்றும் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஆயுத எழுத்து என்று நாம் சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து என்று ஆயுத எழுத்து என்று ஆயுத எழுத்து என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆயுதத்தை படமாகவும் போட்டிருக்கின்றார்கள். இது அக்கண்ணா என்று சொல்லுகின்றோம். அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து இதுவரை தமிழிலே முதல் எழுத்து எது என்று கேட்டால் ஆனாவுக்கு முதல் எழுத்து இல்லவே இல்லை, இருக்குதென்று வள்ளுவரும் சொல்லவே இல்லை என்று பல காலங்களாக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாடலாகவும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்திலே ஆயுதத்தை போட்டிருக்கின்றார்கள். ஆயுத எழுத்து என்று எழுதியிருக்கின்றார்கள். நன்கு பாருங்கள், ஆயுத எழுத்து என்று எழுதப்பட்டுள்ளது. ஆயுத எழுத்து, இந்த 3 புள்ளிகள் வைக்கப்பட்ட எழுத்து தமிழிலே மிகவும் உயர்ந்த உன்னதமான மிக மிக முக்கியமான ராஜ எழுத்தாகியதுதான் இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து. இதற்கு இதுவரை யாரும் சரியான விளக்கம் கொடுத்திருக்கின்றார்களா என்றால் நான் கேள்விப்பட்டது வரை இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நீங்கள் இதற்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? இதனுடைய அர்த்தம் தெரிந்தவர்கள், இந்த படத்தை கண்டுபிடித்து இந்த பேச்சை கேட்பவர்கள் நிச்சயமாக இதனுடைய அர்த்தங்களை கூறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து வந்தது எப்படி, தோன்றியது எப்படி, இதில் நம்முடைய எழுத்துக்களிலே என்ன பங்கு வகிக்கின்றது, இந்த எழுத்து தேவையா இல்லையா, ஏன் இந்த எழுத்தை தேவையற்றதாக வைத்திருக்கின்றார்கள், இது முக்கியமான தேவையான எழுத்தா இல்லையா என்பதை நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டியது அவசியம், கண்டுபிடிக்க வேண்டியதும் அவசியம். எனவேதான் உங்களிடம் நான் மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் பண்புடனும் மிகுந்த நேசத்துடனும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சான்றோர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் சங்கத்தை நடத்திக் கொண்டிருக்க தமிழ்ச்சங்க தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப கூறியவனாக உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தமிழை ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த அக்கண்ணா முதல் எழுத்து, முதல் எழுத்து என்று நான் சொல்லுகின்ற காரணத்தை என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கண்ணா என்ற எழுத்து உண்மையை நீங்கள் கூறுவீர்கள் என்று உங்களுடைய எண்ணங்கள் என்ன, நீங்கள் அறிந்திருப்பதென்ன, தெரிந்திருப்பதென்ன, புரிந்திருப்பது என்ன என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டி உங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய அன்பு பதில்களை எனக்கு தெரிவிப்பீர்கள், கமெண்ட் செய்வீர்கள் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.